ஹலோ கைஸ், நான் பேசுறது கேக்குதா? யா ஹேமலதா, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? ஹலோ Yes, ஹலோ ma'am. Yes, ma'am. I can hear, ma'am. யா சோ நீங்க எந்த பேட்ச் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Ma'am, Java and Selenium, ma'am. ஓகே, ஜாவா கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்ல. 7 o'clock உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். 4 o'clock and 7 o'clock. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரேம் Four and ஒர்க் போகுது உங்களுக்கு. okay, ma'am. Okay, ma'am. ஓகே. ஸோ ஜஸ்ட் லுக் ஓவர் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜே யூனிட் அப்படின்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ உங்களோட ஃப்ரேம் ஒர்க்ல another type is known as ஜே யூனிட். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரேம் ஒர்க்ல பிஃபோர் நம்ம என்ன பார்த்திருக்கோம், டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்ணணும்ன்றத பார்த்திருக்கோம். அடுத்தது எதை பார்க்க போறோம்னா ஜே யூனிட் அப்படின்ற ஒரு வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஜே யூனிட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஜாவா யூனிட் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜே யூனிட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் வாஸ் யூஸ்ட் பை த டெவலப்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்தரா போக போக தான் வந்து உங்களோட டெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இன் ரியல் டைம் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த டெவலப் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. ஒரு யூனிட் பை யூனிட்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, யூனிட் டெஸ்டிங்னு சொல்றாங்க. ஸோ பிஃபோர் கம்மிங் இன் டு த டெஸ்டர்ஸ் ஹேண்ட் இட் செல்ஃப், ஒரு லெவல் ஆஃப் டெஸ்டிங் வந்து உங்களை டெவலப்பர்ஸே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, ஜே யூனிட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. யூனிட் பை யூனிட்டா உங்களோட என்டையர் மாடியூல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூனிட் பை யூனிட்டா வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ண போற ஃப்ரேம் ஒர்க் தான் அது ஜே யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ தென் லேட்டர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து டெஸ்டர்ஸ் வந்து தே யூஸ் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் யூசிங் வாட் அசர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்றது. இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அசர்ஷன் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேலிடேஷன் பாயிண்ட் இல்லைன்னா ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக தே வில் பி யூசிங் திஸ் பர்டிகுலர் திங். அதாவது இப்ப எனக்கு லாகின் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணா எனக்கு வந்து லாகின் ஆகணும், என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கரெக்டா இருந்தா எனக்கு வந்து லாகின் ஆகணும். கரெக்டா? சோ தே ஆர் கோயிங் டு செக் சம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இது கரெக்டா இருந்தா மட்டும் எனக்கு லாகின் ஆகு அப்படின்றது வெரிஃபை பண்ண போறாங்க. அப்பனா உங்களோட யூனிட்டை வந்து வெரிஃபை பண்றதுக்கு, அந்த சிங்கிள் மாடியூல் வந்து வெரிஃபை பண்றதுக்கு தே ஆர் கோயிங் டு யூஸ் வாட் ஜே யூனிட் வந்து யூஸ் பண்ண போறாங்க. So here it is going to set the verification and validation point. And then further நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்றது. ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜே யூனிட் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட், ஒரு யூனிட் டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக டெஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ ஹியர் வில் பி ஹேவிங் சர்டன் கைண்ட் ஆஃப் அனடேஷன்ஸ். ஓகேங்களா? இன் ஜென்ரல் ஒரு மெத்தட், ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ்ல வந்து என்னங்க இருக்கும், நம்மளுக்கு வில் பி ஹேவிங் மெத்தட். அப்ப இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை வரும், மெயின் மெத்தட் வேணும். அந்த மெயின் மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கரெக்டா? ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா மெத்தட கால் பண்றதுக்கு ஒரு மெயின் மெத்தட் வேணும். அந்த மெயின் மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் வந்து கால் பண்ண போறீங்க. பட் ஹியர் இன் யோர் ஜே யூனிட் நம்மளுக்கு வந்து அந்த கைண்ட் ஆஃப் மெயின் மெத்தட் கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஹியர் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால் அனடேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் இருக்க போகுது. அனடேஷன் அப்படின்னா என்னங்க, எங்கேயா பாத்திருக்கீங்களா அனடேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ப்ரீவியஸா எங்கேயா பாத்திருக்கீங்களா? ஹலோ, எங்க பாத்திருக்கீங்க அனடேஷன்?
ஸோ அனடேஷன் அப்படின்றது வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அட் ஓவர் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு அனடேஷன் வந்திருக்கும். அனடேஷன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ டேக் ஃபார் யோர் மெத்தட். ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடை வந்து டேக் வந்து எடுக்க போறாங்க, சரிங்களா? ஸோ ஹியர் ஆல்சோ எனக்கு இந்த அனடேஷன் வந்து என்னோட ஜே யூனிட்ல வந்து ஐ ஹேவ் 5 டைப்ஸ் ஆஃப் அனடேஷன்ஸ். என்னென்னு பாத்துட்டீங்கன்னா, அட் பிஃபோர் கிளாஸ், அட் பிஃபோர், அட் டெஸ்ட், அட் ஆஃப்டர் கிளாஸ். இது எல்லாமே எதுக்கு மேல நீங்க கொடுக்க போறீங்கன்னா ஒரு மெத்தடுக்கு மேலதான் நீங்க வந்து கொடுக்க போறீங்க. புரியுதா உங்களுக்கு? So we have 5 types of annotations. இது என்னன்னு பாத்தீங்கன்னா at before class, at before, at after, at test, at after class. இது எல்லாமே எதுக்கு மேலதான் நம்ம வந்து கொடுக்கணும், ஒரு மெத்தடுக்கு மேலதான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? So in order to integrate your JUnit with your Eclipse, உங்க Eclipse ஓட நீங்க உங்களோட Maven ஓடயோ உங்களோட Eclipse ஓட இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம்? ப்ரீவியஸா வந்து இந்த வெப் டிரைவர் மேனேஜர் இதெல்லாம் நம்மளோட சிஸ்டம்க்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? வெப் டிரைவர் மேனேஜருக்கு ஒரு டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ணீங்க. மேவன்ல என்ன பண்ணீங்க, ஒரு டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இஃப் யூ ஆர் ஹேவிங் லைக் வேற என்ன இருக்கு, செலினியம் நீங்க எடுத்துட்டு வரணும், செலினியம் டிபெண்டன்சிஸ் ஒன்று வந்து யூஸ் பண்ணீங்க. லைக் வைஸ் இஃப் யூ யூசிங் வாட் அப்பாச்சி, இஃப் யூ யூசிங் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சி நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க? அப்பாச்சி பாய் OXML வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டா? சோ அதே மாதிரி JUnit வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த JUnitக்கு தேவையான டிபெண்டன்சியும் நான் வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னோட டிபெண்டன்சி ஆட் பண்றதா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த டிபெண்டன்சி நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களால இங்க இருக்கிற அனடேஷன்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா 4.13 அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ண போறீங்க. JUnit 4.13. நம்ம டைரக்டா வந்து இதை வந்து ப்ரோக்ராம் லெவல்ல பார்த்தா யூ கேன் லிட்டில் மோர் அண்டர்ஸ்டாண்ட் a bit better. ஓகேங்களா? So here I'm just going directly to what? To my program என்னோட Chrome க்கு போயிட்டேன். So here I have to give what? JUnit 4.13 Maven dependency. இது டைரக்டா நீங்க கொடுத்துட்டாவே you will be getting it. ஓகேங்களா? 4.13 Maven dependency. ஓகேங்களா? So here I just need 4.13 alone. So this is my JUnit 4.13 Maven dependency. ஓகேங்களா? So இதுக்குள்ள போயிட்டு இந்த particular dependency as usual நம்ம என்ன பண்ணணும்? We have to copy, coming back to the scripting part. ஓகேங்களா? So here in your scripting part நீங்க எங்கெங்க போகணும்? Just 1 minute. Okay. So this is my project, correct? இந்த ப்ராஜெக்ட்ல you have to go to pom.xml குள்ள போகணும். So இந்த pom.xml குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா as usual pom.xml இந்த tab கொடுப்பீங்க. இந்த dependencies இந்த tagக்கு கீழே நீங்க என்ன கொடுக்கணும், இன்னொரு dependency வந்து you have to add it and then you have to add it. ஓகேங்களா? So like if you are saving this particular dependency உங்களுக்கு வந்து building workspace அப்படின்ற ஆகும். இது வந்து 100% வர வரைக்கும் you have to wait it. அப்ப என்ன ஆகும், பின்னாடி வந்து .m2 அப்படின்ற ரெப்போசிட்டரியில வந்து உங்களோட JUnitக்கு தேவையான எல்லா ஜார் ஃபைல்ஸுமே வந்து என்ன ஆயிருக்கும், டவுன்லோட் ஆயிருக்கும். Now it is ready to go. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், என்னோட JUnit வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். In order to execute that I have to create a புது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். சேம் ப்ராஜெக்ட்ல I'm just going with the same package. இந்த பேக்கேஜ்ல வந்து என்ன கிரியேட் பண்ண போறேன்னா I'm just going to create a new class. ஓகேங்களா? So I'm going to name my class as what testing அப்படின்ற மாதிரி நேம் பண்ண போறேன். என்ன நேம் பண்ணிட்டு என்னோட கிளாஸை வந்து I'm just going to name it as testing. ஓகேங்களா? So here this is my class. இந்த கிளாஸ்ல நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்னோட JUnit வந்து இன்டெகிரேட் பண்ணி பாக்குறதுக்காக வந்திருக்கும். So JUnit பொறுத்த வரைக்கும் as I said you before, we are not going to create any kind of a main method எல்லாம் கிரியேட் பண்ண போறது இல்ல. நீங்க வந்து அனடேஷன் பேஸ் பண்ணி ஒரு மெத்தட் தான் கிரியேட் பண்ண போறீங்க. So ஜென்ரலா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? So I'm going to name that method as TC01 அப்படின்ற ஒரு மெத்தட் மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? சோ இதே மாதிரி I'm just going to create 5 methods வந்து கிரியேட் பண்ண போறேன் நான். 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 methods மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன் 5 methodsனா எனக்கு 5 கைண்ட் ஆஃப் annotations இருக்கு. இந்த 5 annotations யூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து 5 மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு மெத்தட்னா இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் குள்ள நீங்க என்னங்க பண்ணுவீங்க, வாட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் a மெத்தட்? ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா மெத்தட்ல எனி கைண்ட் ஆஃப் an action வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். லைக்வைஸ் இங்கேயுமே என்னோட மெத்தட்ல I'm just going to perform some kind of an action. ஓகேங்களா? So here I'm just going to give what ஒரு சின்ன ஒர்க் மட்டும் பண்ண போறேன். I'm just going to print some kind of a value. ஓகேங்களா?
So இங்க sys out of 0 1. Test 0 1 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து 0 2 0 3 ஸோ 5 மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? இப்போ ஜேயூனிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் அ பிரைவேட் மெத்தட்ஸ் வந்து உங்களோட ஜேயூனிட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இட் இஸ் அ ரூல். ஓகேங்களா? ஸோ ஜேயூனிட்ல சில ரூல்ஸ்லாம் இருக்கு. நம்ம அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஜேயூனிட்ல வந்து பிரைவேட் மெத்தட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணாது. அப்ப நீங்க என்னங்க மாத்தணும்? இதெல்லாம் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு பப்ளிக்னு மாத்தணும். சரிங்களா? ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு பப்ளிக். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் விச் ஐ செட் யூ ஜேயூனிட்ல வந்து வி ஆர் ஹேவிங் சர்டன் கைண்ட் ஆஃப் அனடேஷன்ஸ். என்னென்ன அனடேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்? அட் பிஃபோர் கிளாஸ், அட் ஆஃப்டர் கிளாஸ், அட் பிஃபோர், அட் ஆஃப்டர், அட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 கைண்ட் ஆஃப் அனடேஷன்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன அனடேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ வி ஹேவ் 5 டைப்ஸ் ஆஃப் அனடேஷன்ஸ். அட் பிஃபோர் கிளாஸ், அட் பிஃபோர், அட் டெஸ்ட், அட் ஆஃப்டர் கிளாஸ். இட் இஸ் அ ஹைரார்கி. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல ரொம்ப மேண்டேட்ரியான டெஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அட் டெஸ்ட் அப்படின்ற அனடேஷன் தான் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இட் இஸ் லைக் யோர் மெயின் மெத்தட். உங்களோட ப்ரோக்ராம்ல மெயின் மெத்தட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஜேயூனிட்டை பொறுத்த வரைக்கும் அட் டெஸ்ட் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட கிளாஸ் இந்த அட் டெஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா அட் பிஃபோர்ன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த அட் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா அட் ஆஃப்டர் அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதே மாதிரி உங்க கிளாஸ் என்டர் ஆன உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைச்சிட்டீங்கன்னா you're going to use what at before classன்ற வந்து யூஸ் பண்ண போறீங்க. உங்க கிளாஸ் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா you're going to get at after அப்படின்றது யூஸ் பண்ண போறீங்க. புரியுதா உங்களுக்கு? So here நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let me say I'm just going to take a scenario that here I want to execute what like TC01 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னங்க நீங்க வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல? என்னோட கிளாஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து TC01 மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன கைண்ட் ஆஃப் அனடேஷன் வந்து யூஸ் பண்ண போறீங்க? அட் பிஃபோர் கிளாஸ். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணோம்? யூ ஷுட் யூஸ் அட் பிஃபோர் கிளாஸ். So once நீங்க கொடுத்த உடனே you have to import it from org.junitல இருந்தா நீங்க வந்து import பண்ணணும். ஓகேங்களா? at before class நீங்க வந்து at கொடுத்துட்டு before classன்னு கொடுத்துட்டீங்கன்னா எதுல இருந்து நீங்க import பண்ணணும்? org.junit.before classல தான் நீங்க வந்து import பண்ணணும். அதே மாதிரி எனக்கு TC02 வந்து லாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட கிளாஸ் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? at after class அப்படின்ட்டு இன்னொரு அனடேஷன் வந்து யூஸ் பண்ணணும். So I'm getting an error over here. Why? Because you have to import that particular annotation. எதுல இருந்து நீங்க வந்து import பண்ணணும்? So org.junit ல import பண்ணணும். புரியுதா? சோ என்னோட ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அதாவது என்னோட அட்டெஸ்ட் அப்படின்றது என்னோட மேண்டேட்ரி ஒன். என்னோட அட்டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு TC03 வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்னங்க யூஸ் பண்ணணும்? ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ண என்ன அனடேஷன் யூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல at before அப்படின்னு ஒரு அனடேஷன் வந்து யூஸ் பண்ணணும். Again you have to import it from org.junit. அதே மாதிரி I'm just going to give at after அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். இது வந்து at test எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. So here this is going to be my at test. So ஒரு கிளாஸ்ல you can have any number of at test. ஏன்னா at test is a mandatory one. It is just like your what? இந்த at testன்றது வந்து உங்களோட மெயின் மெத்தட் மாதிரி. கண்டிப்பா ஒரு கிளாஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. உங்க ஜேயூனிட்ல கிளாஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல வந்து at testன்னு ஒண்ணு வந்து இருக்கணும். ரிமைனிங் ஆல் ஆப்ஷன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி இல்ல எனக்கு தேவை இல்லைன்னா you can just proceed it with your at test itself. You can proceed it. ஓகேங்களா? இப்போ என்னோட லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் என்டர் ஆன உடனே எனக்கு எந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த இடத்துல ஹலோ என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? டெஸ்ட் கேஸ் 1. கரெக்டா? சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் டெஸ்ட் 01. ஓகேங்களா? அடுத்து எனக்கு என்னங்க எக்ஸிக்யூட் ஆகும்? வாட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட்? 3. Why? Because எனக்கு at test எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது? at before வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. So this is going to be test 03. அடுத்து என்னங்க எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது?
அடுத்து என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது? 5. 5. ஏன்னா at test எக்ஸிக்யூட் ஆகணும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி test 0 5. at test எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? at after. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இமீடியட்டா என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? at afterன்றது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ டெஸ்ட் 4. நெக்ஸ்ட் எனக்கு ஃபைனலா என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? test 0 2. கரெக்டா? This is my line of execution. கரெக்டா? So இப்போ when I'm trying to execute this, we have a rule. ஓகேங்களா? எப்பெல்லாம் நீங்க at before class and at after class கொடுக்கிறீங்களோ, it is mandatory that you have to fix that at before class and at after class should be in static. எப்படிங்க இருக்கணும்? It should be static. அப்போ இங்க staticன்ற keyword வந்து கம்பல்சரி நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த பர்టిక్యులர் ப்ரோக்ராம ரன் பண்ணி என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. ரன் as கொடுத்துட்டீங்கன்னா when you integrate JUnit with your Maven you will be getting JUnit test அப்படின்றது வந்து வரும். என்ன வரும் போது உங்களுக்கு? JUnit test அப்படின்றது இருக்கும். So you have to run as JUnitல தான் நீங்க வந்து ரன் பண்ணணும். இப்போ இந்த பர்టిక్యులர் ப்ரோக்ராம ரன் பண்றேன். if everything is correct I will be getting green கலர்ல வந்து எனக்கு வந்து லைன் ஆஃப் கோட் வந்து இருக்கும். சரிங்களா? சப்போஸ் தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெரூன் கலர்ல வந்து இருக்கும். சப்போஸ் உங்களோட JUnitல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னா you are going to get it in மெரூன் கலர். இப்போ எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாஸ் ஆயிருச்சு. அதனால தான் I'm getting it in what? green கலர்ல வந்து வருது. சோ இதோட கன்சோல் எனக்கு தெரியணும்னு இருக்கா? I'm just going to print out my console. எனக்கு என்னங்க வந்திருக்கு? So this is my line of code. Okay. So என்ன கொடுத்திருக்கேன் நான் இந்த இடத்துல? So first I've given 1 3 5 4 2. So இந்த line of execution தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? Are you clear this concept guys? Okay, just take a screenshot of this now. Quick இந்த ஒரு screenshot மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? Just take a screenshot of this also. Okay, இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. சோ இது வந்து நார்மல் சினாரியோ. எனக்கு வந்து ஒவ்வொரு அனோட்டேஷனும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம சோஃபார் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா, சோ வாட் இஸ் JUnit அப்படின்றத பார்த்திருக்கோம். தென் அந்த JUnitல என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். தென் எப்படி ஒரு அனோட்டேஷன் வந்து நம்ம அனோட்டேஷன்னா என்னது, அந்த அனோட்டேஷனோட ஹைரார்கி எப்படி இருக்கு, அது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது பார்த்திருக்கோம். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரியல் டைம்ல நம்ம எங்க வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரியல் டைம் நோ. சோ நீங்க அட் பிஃபோர் கிளாஸ்ல எல்லாம் நீங்க வந்து என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு லான்ச் அ ப்ரௌசர். ஓகேங்களா? ஒரு ப்ரௌசர், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லெட் மீ டேக் இந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க இருக்கும்? So first you have to set the property, then web driver initialize பண்ணுவீங்க, maximize பண்ணுவீங்க, then you have to load the URL. இந்த 4 ஸ்டெப்பும் நீங்க எதுல கொடுக்க போறீங்க? You have to give it in at before class. அதுக்கப்புறம் ஒரு அந்த கிளாஸ் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும்? we have to close the browser. அப்ப க்ளோஸ் பண்றது நீங்க எங்க கொடுக்க போறீங்க? at afterல வந்து கொடுக்க போறீங்க. புரியுதா? தென் ஒரு நீங்க இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டில நம்ம எங்க கொடுக்க போறோம்? இந்த யூசர் நேம் ஃபீல்ட் ஐடென்டிஃபை பண்ண, டெக்ஸ்ட், அதாவது அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணணும், லாகின் பட்டன் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதுல கொடுக்கணும்? அட்டெஸ்ட்ல வந்து கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அதோட டைமிங் என்ன, ஒரு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு, அந்த அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆன முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற வெரிஃபை பண்றது கேன் யூஸ் அட் பிஃபோர் அண்ட் அட் ஆஃப்டர் வந்து வி கேன் யூஸ் இட். ஓகேங்களா? சோ இல்லனா அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, இல்லனா அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பாஸ் ஆயிருக்கா இல்லனா ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்றதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது நம்ம எதுல யூஸ் பண்ணிக்கலாம்? அட் பிஃபோர் அண்ட் அட் ஆஃப்டர் வந்து ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. So we'll just take a scenario of the same. No, so here I'm just going to take
sample Facebook அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் நான் வந்து கிரியேட் பண்றேன். Same, I'm just going to give இல்லனா login functionality ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? So login, I'm just going to have a method name called login functionality அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? So within this class நான் எத்தனை கைண்ட் ஆஃப் attest யூஸ் பண்ணணுங்க? Okay, so எத்தனை methods generally நம்ம create பண்ண போறோம்? 5 methods வந்து create பண்ண போறோம். கரெக்ட்டா? So here I'm just going to name one method as at before class ன்னு கொடுக்கிறேன் நானு. அதே மாதிரி so after class, so before method ன்னு ஒரு method வந்து create பண்றேன் நானு. Then after method ன்ட்டு another kind of a method வந்து create பண்றேன். Then I must have login functionality அப்படின்ற மாதிரி another ஒரு method மட்டும் நான் create பண்ணிடலாம். login. So here I've created. இல்ல first rule நம்மளுக்கு என்னது இதுல? Guys, first rule in this, what is this? என்ன பண்ணணும் நம்ம? Private கூடாது. JUnit will not allow any kind of a private methods. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You have to change private to what? Public ன்ட்டு மாத்தணும். இதுதான் உங்களோட first rule. ஓகேங்களா? So you have to change all the private methods to public. ஓகேங்களா? So next நான் என்ன பண்ணணும்? So here I'm just going to give what? என்னோட வெப் டிரைவரை வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த செட்டப்லாம் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் அட் பிஃபோர் கிளாஸ்ல நம்ம என்னங்க பண்ணணும்? என்னோட செட்டப் பண்றது, அதாவது என்னோட ப்ரௌசர் செட்டப் பண்றதுக்கு அப்புறம் ப்ரௌசர் வந்து இனிஷியலைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது, லான்ச் பண்றது, இது எல்லாமே எதுல கொடுக்கணும் நமக்கு? நம்ம கிளாஸ்ல என்டர் ஆனோடனே நடக்கிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம். கரெக்டா? ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் வெப் டிரைவர் மேனேஜர் டாட் க்ரோம் டிரைவர் டாட் செட்டப் அப்படின்றது கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? You have to give web driver is equal to new Chrome driver. புரியுதா உங்களுக்கு? So here I'm getting an error. What kind of an error? I have to import it. Correct? So I'm just going to import all these things. Then what should I do? I have to give driver dot get அப்படின்றது கொடுத்துட்டு I have to load the URL. So நான் வந்து என்னோட Facebook functionality தான் செக் பண்ண போறேன். So I'm just going to go with the Facebook URL மட்டும் எடுக்க போறேன் நான். Coming back to the scripting part, I'm just going to paste the same thing. Then நீங்க என்னங்க பண்ணணும்? You have to maximize this particular thing. So driver dot maximize அப்படின்றத கொடுக்கும். Driver dot manage dot window dot maximize. கரெக்டா? So at before கிளாஸுக்கு நீங்க என்ன annotation யூஸ் பண்ணணும்? At before class. First of all நம்ம கோடிங் பார்ட் முடிச்சுக்கலாம். ஃபைனலா நான் வந்து annotation சொல்றேன். ஒரு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்க என்னங்க மெத்தட் யூஸ் பண்ணணும்? Quit, driver.quit or driver.close. Here I'm trying to driver.close அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ண ட்ரை பண்றேன். I'm not able to get it. Why I'm not able to get it? Hello? வேரியபிளை வந்து நீங்க லோக்கல் லெவல்ல டிக்ளேர் பண்ணிருக்க கூடாது. You have to declare it in the global லெவல்ல டிக்ளேர் பண்ணணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? Okay. Now when I'm saving this particular program, I'm able to access it. So here if you see, just 1 minute. Okay, driver dot close. Okay. So here I'm sorry, in give me class kulla kuduthirken, correct? I should not give it within given. Okay. Okay. So here I have to give driver dot close அப்படின்றது கொடுக்கணும். Now I'm able to access it. ஓகேங்களா? So and then என்னோட important functionality என்னன்னு சொல்லிட்டு I have to give username, password and login button வந்து நான் வந்து click பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னங்க கொடுக்கணும் நீங்க? Again driver dot find element by dot what should I give here? ID. Within this I have to give what? Email. So this is going to be my text username. So text username dot send keys. Correct?
So I'm just going to enter some kind of a value called ram அப்படின்னு ஒரு வேல்யூ மட்டும் என்டர் பண்ணிட்டேன் நான். சரிங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பர்டிகுலர் இது பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு நோ த டைமிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வாட் இந்த மெத்தட் கிரியேட் பண்றதுக்கு என்ன டைமிங் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் வெரிஃபை பண்ணும். அதுக்கு ஐ ஹாவ் சம்திங் கால் டேட் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ டேட்ன்ற கிளாஸ்ல இருக்கு, டேட் மட்டும் நான் எடுக்க போறேன். ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் டேட். So here also I have to import it from what java.util அப்படின்னு ஒரு பேக்கேஜ்ல இருந்து உங்களோட டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணும். So sys out of just going to give the date. அப்பனா எந்த டேட்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இந்த டைமிங் அந்த செகண்ட்ஸோட வரும் கரெக்ட்டா. So that's why I'm giving it over here. So இதுல என்னென்ன அனோடேஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணணும், at before கிளாஸ்ல நீங்க என்ன கொடுக்கணும், at before அப்படின்ற ஒரு அனோடேஷன் வந்து யூஸ் பண்ணணும் கரெக்ட்டா. at before class and annotation வந்து யூஸ் பண்ணுவீங்க. at after வந்து என்ன annotation யூஸ் பண்ணீங்க, at after அப்படி at after class அப்படின்ட்டு another annotation வந்து யூஸ் பண்ணணும். So guys just look over here, org.junit ல இருந்து தான் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். at before மெத்தட்க்கு என்ன annotation யூஸ் பண்ணணுமா, at before அப்படின்னு ஒரு annotation வந்து யூஸ் பண்ணணும். at after மெத்தட்க்கு நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க, at after அப்படின்ற ஒரு annotation தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். So here நீங்க என்ன annotation யூஸ் பண்ணணும், அப்படின்ற ஒரு அனோடேஷனா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சோ இதுல இன்னொரு ரூல் என்ன சொல்லிருக்கேன், whenever you're using at before class யூஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க அந்த மெத்தட் என்ன மென்ஷன் பண்ணணும், static அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். புரியுதா? So here also I should mention static. Here I'm trying to give static, I'm getting some kind of an error. What kind of an error it is? So இங்க என்ன மெத்தட், இன்னைக்கு என்ன இது வந்திருக்கு, cannot make a static reference to a non static field. ஒரு static reference குள்ள உங்களால ஒரு non static field வந்து கொடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது you have to change it to static அப்படின்றத மாத்தணும். புரியுதா உங்களுக்கு? Now I'm trying to access it, I'm able to do it. இப்போ நான் இந்த பர்టిక్యులர் ப்ரோக்ராம் ரன் பண்றேன், என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. So என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்துருச்சு கரெக்டா. So here before closing I just want to wait for 2 seconds மட்டும் வெயிட் பண்ண சொல்றேன் நான். சரிங்களா? ஸோ என்னோட ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு, ராமன்ற வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மீன் இன்சர்ட் ஆயிடுச்சு. 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமிங் பாருங்க. ஸோ this is the time in which it has been, it did not take even a 1 second to execute that particular test. அதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? So that's the thing. Just take a screenshot of this. குயிக்கா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? எரர்ஸ் பார்க்கணும்னு இல்ல, உங்களோட ஸ்மால் ஃபங்க்ஷனாலிட்டியா வந்து லைக் யூனிட் பை யூனிட்டா நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கா யூ வில் பி யூசிங் JUnit. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண, ஐ வில் டெல் யூ. ஓகேங்களா? ஃபர்தர் கிளாஸஸ்ல போகும்போது நம்ம எப்படி வந்து அந்த வேலிடேஷன் பாயிண்ட் செட் பண்ணுவோம் அப்படின்றத போக பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நோ நீங்க வந்து என்னென்ன நம்ம படிக்கிறோம், லைக் என்னென்ன அனோடேஷன்ஸ் படிக்கிறோம், அது ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன், இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? You can just call me. ஓகேங்களா? So if it is not related to this, you can just ping me or call me. சரிங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? இதான். So guys disconnect பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க.
Okay. So guys, so here if I'm having multiple number of attest இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா என்னோட மெத்தட் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் எனக்கு வந்து லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்னோட டெஸ்ட்ல எந்த பேசிஸ்ல ரன் ஆகும்னா என்னோட மெத்தட் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல ரன் ஆகும். இப்போ so here if you see no I'm just going to give what instead of giving here at before class கொடுக்கறதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்க போறேன்னா at test அப்படின்றது கொடுக்குறேன். So again I'm just going to give here at test ன்னு மட்டும் கொடுக்குறேன். Again, I'm just going to give here a test. So here also, I'm just going to give here a test. இப்போ மெத்தட் நேம் அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் என்னது ஸ்மால் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு பிகர் நம்பருக்கு வந்து போகும் கரெக்டா. சோ ஹியர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆஸ்கி வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூன்னு அசைன் பண்ணிருப்போம். அதுல எது லோவஸ்ட் வேல்யூ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இப்போ எனக்கு 1 அப்படின்னு இருக்குன்னா திஸ் இஸ் த லோவஸ்ட் வேல்யூ. அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்டெஸ்ட் இந்த மெத்தட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது எனக்கு இந்த அட்டெஸ்ட் 2ன்றது வந்து செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா 1 2 3 4 5 இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சோ ஹியர் இஃப் ஐம் ரீப்ளேசிங் திஸ் பர்டிகுலர் திங் எனக்கு இந்த ஆர்டரும் நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சோ இதோட ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு 1 இங்க இருக்கு, 3 4 5 2 இருக்கு. பட் தோ இட் இஸ் லைக் திஸ் ஐ அம் ட்ரைங் டு ரன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. சோ ஹியர் உங்களோட அட்டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஒன்லி வாட் பப்ளிக்கா தான் இருக்கணும். சோ உங்களுக்கு எரர் வந்தாவே இங்கனுக்குள்ளே காட்டிடும். ஜஸ்ட் லுக் ஓவர் ஹியர் என்னங்க காட்டுது the method tc01 should not be static இருக்கு. ஏன்னா அது வந்து attest annotation இருக்குனால it should not be static. ஓகேங்களா? சோ அதனால I'm getting such kind of an error. உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெரூன் கலர்ல வந்து லைன் ஆஃப் கோட் லைன் வந்து காட்டும். இது எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா கிரீன் கலர்ல வந்து காட்டும். சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் பண்ற என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. Okay. So 1, 2, 3, 4, 5. Though I have placed my second test case in the bottom of the line, எனக்கு எப்படிங்க வந்திருக்கு செகண்ட் வந்துனா செகண்ட் டெஸ்ட் கேஸ் வந்து ரெண்டாவதா எனக்கு வந்து ரன் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? So this is how your test case will be getting run. So in a class ஒரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து we can have multiple number of tests வந்து நம்மளால வச்சிருக்கலாம். ஓகேங்களா? But we can have only one at before class, ஒன் அட் ஆஃப்டர் கிளாஸ் வந்து ஒரு டைம் மட்டும் தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஒரு கிளாஸ்ல வந்து அட்டெஸ்ட்ன்றது ரொம்ப மேண்டேட்டரி. அது எத்தனை டைம் என் நம்பர் ஆஃப் அட்டெஸ்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். அதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னா மெத்தட் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ ஹியர் I'll be giving certain notes. Follow the notes clearly. ஓகேங்களா? இங்க எப்படி இருக்குன்னா a class may contain any number of attest but only one at before, at after and then at before class and at after class ஒரு டைம் மட்டும் தான் இருக்கும். எல்லா மெத்தடுமே it is a rule to have in a publicல தான் இருக்கணும். புரியுதா? at before class and at after class should be in public static தான் இருக்கும். It is a rule. இதை நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? சோ ரிமைனிங் ஆல் we'll see tomorrow. பட் as of now உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா இதுல வந்து எந்த ஒரு மெயின் மெத்தடும் நம்ம வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், அனோட்டேஷன் ஒன்னு வந்து யூஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? இதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நோட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹலோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஃபைன். சோ ஃபார் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா ஜே யூனிட்னு வந்து பார்த்திருக்கோம். ஜே யூனிட்னு என்னது ஜாவா யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றாங்க. இது வந்து வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் பாயிண்ட் செட் பண்றதுக்காக. திஸ் பாயிண்ட் அலோன் வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். இந்த ஜே யூனிட் என்னோட ப்ராஜெக்ட் லெவல் எடுத்துட்டு வரணும்னா நான் வந்து ஐ ஹேவ் டு ஆட் அ டிபெண்டன்சி. அந்த டிபெண்டன்சி 4.13 டிபெண்டன்சி என்னோட pom.xml போயிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ ஜே யூனிட்டை பொறுத்த வரைக்கும் we have certain annotations. What are those annotations? At before class, at before, at after, attest and then at after class. ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப மேண்டேட்டரி வந்து attest தான் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் வாட் ஒரு மெயின் மெத்தட் மாதிரி தான் இதுவும். புரியுதா உங்களுக்கு? தென் பிஃபோர் ஈச் attest I'll be having at before and at after வந்து ரன் ஆகும். ஒரு கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி at before class and at after class வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? and then you have to import all the attest annotation from org.junit தான் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். புரியுதா? Is any doubt in this? Are you clear the concept? Hello?
இல்ல நீங்க எதுவும் பண்ண வேணாம். இந்த பர்டிகுலர் இந்த ஜஸ்ட் இஃப் இட் இஸ் இனஃப் டு ஆட் த டிபெண்டன்சி அலோன், இந்த டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணா போதும். சரிங்களா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களோட டாஸ்க் இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சேம் டேக் த அடாப்டன் ஹோட்டல் பேஜ். ஓகேங்களா? ஸோ அதுல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஹியர் வந்து நான் வந்து லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு பண்ணியிருக்கேன். நீங்க வந்து சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து டெக்ஸ்ட் யூசர் நேம்னு ஒரு அட்டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பாஸ்வேர்டுன்னு ஒரு அட்டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. லாகின் ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஒரு அட்டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 அட்டெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட நேமிங் கரெக்டா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் யூசர் நேம் வந்து பாஸ் பண்ணணும்னா TC01 அப்படின்ற மாதிரி அதோட நேம் மட்டும் நேம் பண்ணிக்கோங்க. புரியுதா? சோ ஏன்னா அந்த நேமிங் பேசிஸ்ல தான் உங்களுக்கான ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உங்களோட யூசர் நேம் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அந்த மூணுக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ ஒரு கிளாஸ்ல யூ ஷுட் ஹேவ் 3 அட்டெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அட் பிஃபோர், அட் ஆஃப்டர், அட் பிஃபோர் அண்ட் அட் ஆஃப்டர் கிளாஸஸ் வந்து இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து அடாப்டன் ஹோட்டல் பேஜ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சப்போஸ் சம் பீப்புள் சே தட் அடாப்டன் வந்து உங்களுக்கு லாகின் ஆகல, இன் தட் சினாரியோ யூ கேன் கோ வித் ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? So guys, any question on this? Okay, that's it. ஓகேங்களா? So that's all for today. இந்த நோட்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டு நோட்ஸையுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? So I have interview right now. So I am just winding up the session right now. ஓகேங்களா? So இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு you share me the screenshot of the same. சரிங்களா? வேற ஏதாவது questions இருக்கா guys? Okay, thank you so much.